ஸோ மாடியில் எப்படி கோழி வளர்க்குறது. ஸோ மாடியை பார்ட்டிஷன் பண்ணி முதல்ல சேஃபான ஒரு இடம் தயார் பண்ணணும். ஸோ இது வந்து நான் க்ரில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரில் வந்து ஒரு ரோல் 1000 ரூபாய். ஸோ இதை மொத்தமாக கட்டுறதுக்கு எனக்கு 4000 ருபீஸ் செலவாயிருக்கு. ஸோ இதிலே நான் வந்து கார்டனிங்கும் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டனிங் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எப்படின்னா, தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வறு பக்கமாக வழிஞ்சிட்டு இந்த மொத்தமும் ஒரே இடமா வந்து சொட்டிடும் தண்ணி. ஸோ அந்த மாதிரி இந்த டோர் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து கோழி வளர்க்குறதுக்கு. ஸோ இது வந்து அதுங்களுடைய சிக்கன் கூப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ராத்திரி அதில் இங்கே தான் தங்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சின்ன லைட்டும் இருக்குது. ஸோ இந்த லைட் வந்து எப்போனா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அதுங்களால் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் ஸோ தரையிலேயே சின்னதாக பேனர் ஷீட் வச்சு இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ இது ஆக்சுவலாக 1 வாரம் ஆகுது. ஸோ இந்த 1 வார கோழி கொஞ்சம் வந்து விளையாடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த இடம். ஸோ ஃபீடர்ஸ் எதுவுமே நான் வாங்கலை. ஸோ இது தண்ணி ஃபீட் பண்ணுறதுக்கு இது போதும் அதுங்களுக்கு. சாப்பாடு வந்து என்ன தரேன்னா ப்ரெட் கொடுக்குறேன். ப்ரெட்டு கூட தவிர்த்து ரவை, அதுக்கப்புறம் இது கோதுமை உடச்சி கொடுக்கறது. ஸோ அதால் எதை சாப்பிட முடியுமோ அதுதான் அது சாப்பிடும். ஸோ நீங்கள் அது சாப்பிட்ற அளவுக்கு உடச்சி கொடுத்தா மட்டும்தான் அதுங்களால் சாப்பிட முடியும். அண்ட் பக்கத்தில் அதுங்களுக்கு தேவையான சாப்பாடும் கொஞ்சம் வெயிலும் கிடச்சதுன்னா நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுதான் டெரஸில் கோழி வளர்க்குறதுக்கான விதம். பேசிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தண்ணி. சாப்பாடு இல்லாமல் கூட அது உயிர் வாழ்ந்துடும், ஆனால் தண்ணி இல்லாமல் வாழாது. அப்புறம் இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க, முதல் பிரச்சனை. ஏன்னா இப்போது நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அரிசி பை போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுங்களோட எச்சம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிடணும், இல்லைன்னா அந்த இடம் நாற்றடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது இன்றைக்கி இப்போ நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் ஃபுல்லாக. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ சுத்தமாக இருக்கும். க்ளீன் பண்ணாமல் இருந்ததுன்னா நாற்றடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களோட டெரஸ் ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பக்கம் கார்டனிங், இதுவும் வந்து உங்களுக்கு வி ஷேப்பில் நான் ஃப்ளோர் வச்சுருக்கிறதுனால இவ்வளோ செடியும் வச்சுட்டு உங்களுக்கு தண்ணி வந்து இங்கே கீழே எல்லாமே ட்ராப் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து இது ஒரு பக்கம் ஆர்கானிக் டெரஸும் பார்த்துக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிக்கன்ஸும் வளர்த்துக்கலாம். ஸோ இதில் நான் 4 கோழி குஞ்சு வச்சுருக்கேன். 2 ப்ரௌன், இது எல்லாமே நாட்டுக்கோழி குஞ்சு. 2 ப்ரௌன் இருக்குது அண்ட் 2 பிளாக் இருக்குது. இது 1 வீக் ஓல்டு. இப்போ நான் இந்த சைடு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி ஆக்கணும், ஒயர் மெஷ் போட்டு, இல்லைன்னா உள்ளே பூந்துருச்சுன்னா நாஸ்தி பண்ணிவிடும். அண்ட் இது வந்து என்னோடய கம்போஸ்ட் பெட். ஸோ இதில் வந்து நான் காஞ்ச இலைகள்லாம் போட்டு அதை கம்போஸ்ட்காக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுங்களோட வேஸ்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து நம்ம கம்போஸ்ட் பெட்டில் போட்டுட்டு அதை ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட டெரஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் சொந்தமாக யோசிச்சு செய்யுங்க. இந்த டெரஸ் ஃபார்மிங்